பாயும் புண்ணிய பூமி, கல்லணை கொண்ட கலைநயமிக்க பூமி. இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரத்தினை மையமாக கொண்ட திருச்சி மாநகர் பொன்மலைப்பட்டியில் 41 ஆண்டு காலமாய் கல்வி, கலை, ஒழுக்கம், கடவுள் பக்தி, விளையாட்டுக்கள் மற்றும் நற்பண்புகளை ஒரு சேர கற்றுக் கொடுத்து மாணவர்களுக்கு கலங்கரை விளக்காய், கல்வி திருக்கோவிலாய் விளங்கி வரும் இன்ஃபன்ட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி தனது பாதுகாவலரான இன்ஃபன்ட் ஜீசஸை துணையாக கொண்டு இன்று 41ஆம் ஆண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. எம் பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், நண்பர்கள் மற்றும் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரையும் அன்போடும் பெருமையோடும் வரவேற்று கடந்த கல்வி ஆண்டில் எம் பள்ளியின் வெற்றி பாதையை ஆண்டறிக்கையாக சமர்ப்பிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். எம் பள்ளியின் செயல்பாடுகள் குறித்த காணொளிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். கல்வி என்பது கடல், அதனை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற தாரக மந்திரத்தை அடிப்படையாக கொண்டு எம் பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு மிக சிறந்த தரமான கல்வியை வழங்கி வருகின்றது. தேனியை போல சுறுசுறுப்பாக இயங்கும் தாளாளர் தந்தை, பள்ளியின் தூணாக விளங்கும் தலைமை ஆசிரியர், உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும் என்று மாணவர்களை ஊக்கப்படுத்தி வழிநடத்தி செல்லும் ஆசிரியர்கள், பள்ளியின் வளர்ச்சியை மேம்படுத்த பெற்றோர் ஆசிரியர் கழகம் வழியாக பல ஆலோசனைகளையும் உத்வேகத்தையும் வழங்கி எம் பள்ளியின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக விளங்கும் பெற்றோர்கள், அயராது உழைக்கும் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் என அனைவரும் பள்ளியை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்கின்றனர். பாரம்பரியமிக்க எம் பள்ளியில் நேர்த்தியான காற்றோட்டமிக்க வகுப்பறைகள், தூய்மையான காற்றையும் பசுமையான சூழலையும் தந்து நிற்கும் மரங்கள், பரந்து விரிந்த விளையாட்டு மைதானம், நவீன கல்வி முறைக்கு தேவையான ஸ்மார்ட் வகுப்பறை, டிஜிட்டல் கல்வியையும் இணைய வழி கற்றல் திறன் மேம்பாட்டையும் மாணவர்கள் எளிதாக கற்கும் வகையில் அதிகப்படியான எண்ணிக்கையில் கணினிகளை கொண்ட விசாலமான கணினி வகுப்பறைகள் என அனைத்தும் மாணவர்களின் கற்றல் சூழலை மிளிரச் செய்கிறது. மேலும் நம் பள்ளியில் தமிழரின் பாரம்பரிய கலையை பறைசாற்றும் சிலம்பம், தற்காப்பு கலையான கராத்தே, இந்தியாவின் பாரம்பரிய நடனமான பரதம், பல்வேறு நடன அசைவுகளை கொண்ட துள்ளலான மேற்கத்திய நடனம், கற்பனை திறனை நிஜமாக்கும் வண்ணமயமான டிராயிங் வகுப்புகள், மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்தும் செஸ் கிளாஸஸ், மாணவர்களின் உடல் மன ஆரோக்கியத்தையும் நினைவாற்றலையும் அதிகரிக்க செய்யும் யோகாசன பயிற்சிகள், மாணவர்களின் மனக்கணித திறனை விரைவாகவும் துல்லியமாகவும் இயங்க செய்யும் அபாக்கஸ் பயிற்சி, மாணவர்களின் உடல் மற்றும் மன வலிமையை அதிகரிக்க செய்யும் கோகோ, எரிபந்து விளையாட்டு என அனைத்து வகுப்புகளும் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. நம் பள்ளியின் கலை மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி, மாணவர்களின் கலைத்திறனை மேம்படுத்தும் வகையில் பேச்சு, நடனம், பாட்டு, கவிதை, கட்டுரை என பல்வேறு திறன் சார்ந்த போட்டிகள், மழலையருக்கான மாறுவேட போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களின் தனித்திறமைகள் வெளிக்கொணரப்பட்டு பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. எனக்காக அல்ல உனக்காக என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு எம் பள்ளியில் 44 மாணவர்களை கொண்டு JRC எனும் இளம் செஞ்சிலுவை சங்கம் இளம் வயதிலேயே சமூக பொறுப்புணர்வு, தன்னார்வ
சேவை, தலைமை பண்பு போன்றவை மாணவர்களின் மனதில் விதைக்கப்பட்டு சிறப்பாக இயங்கி வருகிறது. தேசிய பசுமை படை மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வையும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் நடைமுறை செயல்பாட்டையும், பிளாஸ்டிக் பொருட்களின் பயன்பாட்டை குறைத்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற விழிப்புணர்வும் பசுமைப்படை அமைப்பின் மூலம் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. சாதனை படைக்கும் சாரணர் இயக்கம் மாணவர்களின் உடல் நலம், மனநலம், ஒழுக்கம், தலைமை பண்பு, சமூக சேவை போன்ற நற்பண்புகளையும் மற்றவர்களுக்கு தொண்டு செய்யும் மனப்பான்மை கொண்ட பொறுப்புள்ள குடிமகனாகவும் உருவாக்கும் வகையில் சிறப்பாக வழிநடத்தப்பட்டு வருகிறது. நாணய கண்காட்சி நம் பள்ளியில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பயன்படுத்தப்பட்ட பழமை வாய்ந்த நாணயங்கள் மற்றும் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் மாணவர்களின் பார்வைக்கு காட்சியாக வைக்கப்பட்டது. கல்வி சுற்றுலா கண்ணால் கண்டுறுதல் கற்றலுக்கு துணை புரியும் என்பதன் அடிப்படையில் எம் பள்ளி மாணவர்களுக்கு மன புத்துணர்ச்சியும், சக மாணவர்களிடம் பொறுமை குழுவாக செயல்படும் மாண்பு, பகிர்ந்து கொள்ளுதல், பரஸ்பர புரிதல் போன்ற பண்புகளை கற்பிக்கும் நோக்குடன் இந்தியாவின் தென்கோடி முனைக்கு அழைத்து சென்று படகு சவாரி, 133 அடி திருவள்ளுவர் சிலையின் காட்சி என முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரிக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டது.